கள்ளச்சாராயம் இல்லாத கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாகும். புதிய தலைமுறை அளித்த பிரத்யேக பேட்டியில் மாவட்ட எஸ்பி ரஜத் சதுர்வேதி உறுதி. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து மேலும் ஒரு சாராய வியாபாரியை கைது செய்த தனிப்படை காவல்துறை. விஷச்சாராயம் அருந்திவிட்டு பதுங்கியிருந்த 55 பேரை கண்டறிந்து மருத்துவமனையில் அனுமதி. கள்ளச்சாராய உயிரிழப்பு வழக்கை சிபிஐ விசாரித்தால் உண்மை வெளிவரும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பேச்சு. விஷச்சாராய வழக்கில் திமுக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் உள்ளதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என அமைச்சர் ரகுபதி பதில். இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையை புறக்கணித்தது அதிமுக. விஷச்சாராய மரணம் தொடர்பாக விவாதிக்க அனுமதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. சாராய விற்பனையை தடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாஜகவினர் போராட்டம். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக பல்வேறு இடங்களில் நூற்றுக்கணக்கானோர் கைது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பட்ஜெட் தொடர்பான கோரிக்கைகளை அளித்தார் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. தாம்பரம், செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு திண்டிவனம் உயர்மட்ட சாலை திட்டத்தை முன்னுரிமை கொடுத்து நிறைவேற்ற வேண்டுகோள். சென்னையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண வார்டுகள் எண்ணிக்கை அறிவிக்கப்படும். அமைச்சர் KN நேரு சட்டப்பேரவையில் அறிவிப்பு. வட மாநிலங்களுக்கு நவீன ரயில் பெட்டிகளும் தமிழ்நாட்டிற்கு ஓட்டை உடைசலான ரயில் பெட்டிகளும் ஒதுக்கீடு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. நடைமேடை கட்டணம் உள்ளிட்ட ரயில்வே சேவைகளுக்கு GST வரியிலிருந்து விலக்கு. புறன்களுக்கான GST வரியை மறுபரிசீலனை செய்யவும் குழு அமைப்பு.